பொன்னியின் செல்வன் 69வது அத்தியாயத்தின் தலைப்பு குருவும் சீடனும். அனிருத்த பிரம்மராயர் முதல் மந்திரி வீற்றிருந்த மண்டபத்தை சென்றடைந்தார் ஆழ்வார்க்கடியான். சென்றதும் அவரை சுற்றி வந்து வணங்கிவிட்டு அவரிடம் நமஸ்காரமும் செய்துவிட்டு, குருவே, எனக்கு விடை கொடுங்கள் என்றார். திருமலை, என்னிடம் விடை கேட்கிறாயே, எதற்கு என்கிறார் அனிருத்தர். ஸ்ரீ வைஷ்ணவ மார்க்கத்தை தழுவியும் ஆழ்வார்க்கடியான் என்ற பெயரையும் தங்களுக்கு கைகரியம் செய்யும் பாக்கியத்தையும் இந்த மாக்கடலில் அர்ப்பணம் செய்துவிட்டு வீர சைவ காளமுக சமுதாயத்தை சேர்ந்துவிடப் போகிறேன். கையில் மண்டை ஓட்டை எடுத்துக்கொண்டு மந்திரத்தை உச்சரித்து கொண்டு ஊர் ஊராக போவேன். தலையில் ஜடா மகுடமும் முகத்தில் நீண்ட தாடியும் வளர்த்து கொண்டு எதிர்படுகிற வைஷ்ணவர்களுடைய மண்டைகளெல்லாம் இந்த தடியினால் அடித்து பிளக்கப் போகிறேன். அப்பனே, என்னோட மண்டைக்கும் கூடவா அந்த கதி என்றார் அனிருத்தர். குருவே, தாங்கள் வைஷ்ணவ மார்க்கத்தையா இன்னமும் கடைபிடித்து கொண்டிருக்கிறீர்கள்? திருமலை, அதை பற்றி உனக்கு என்ன சந்தேகம்? என்னை யார் என்று நினைத்தாய் என்றார் முதலமைச்சர். தாங்கள் யார்? அதே விஷயத்தில் தான் எனக்கும் சந்தேகம் ஏற்பட்டு விட்டது குருவே. 2 நதிகளின் நடுவில் அறுதுயில் புரிந்து சகல புவனங்களையும் காக்கும் ஸ்ரீ ரங்கநாதருக்கு பணி செய்வதையே வாழ்க்கை எடுத்த பயனாக கொண்டிருந்த அன்பில் ஆனந்தாழ்வார் சுவாமிகளின் கொள்ளுப்பேரர் தாங்கள்தானே? ஆம் அப்பனே, நான் தான். ஸ்ரீமன் நாராயண நாமத்தின் மகிமையை நானிலத்துக்கெல்லாம் எடுத்துரைத்த அன்பில் அனிருத்த பட்டாச்சாரியாரின் திருப்பேரரும் தாங்கள்தானே? ஆமாம், நானேதான். அந்த மகானுடைய திருநாமத்தை தான் எனக்கும் சூட்டியிருக்கிறார்கள். ஆழ்வார்களுடைய அமுதொழுகும் மதுர கீதங்களை பாடி பக்த கோடிகளை பரவசப்படுத்தி வந்த நாராயண பட்டாச்சாரியாரின் சீமந்த புத்திரரும் தாங்கள் அல்லவோ? ஆமாம் அப்பா, ஆமாம். ஸ்ரீ ரங்கநாதர் பள்ளி கொண்ட பொன்னரங்க கோயில் தினம் தினம் நுந்தா விளக்கு ஏற்றி வைத்தும் யாத்ரிகர்களுக்கு வெள்ளித்தட்டில் அன்னமிட்டு கைகரியம் புரிந்து வந்த மங்கையர் திலகத்தின் புதல்வரும் தாங்கள் தானே? சந்தேகமே இல்லை, நான் தான். அப்படியானால் என் கண்கள் என்னை மோசம் செய்கின்றதா குருவே? என் கண் முன்னே நான் பார்ப்பது பொய்யா? என் 2 செவிகளும் நான் கேட்கிறது பொய்யா குருவே? எதை சொல்கிறாய்? உன் கண்களின் மேலும் காதுகளிலும் பேரிலும் சந்தேகம் கொள்ளும்படி அப்படி என்ன நடந்து விட்டது? தாங்கள் இந்த ஊர் சிவன் கோயிலுக்கு சென்று அபிஷேகம் அர்ச்சனையெல்லாம் நடத்தி வைத்ததாக என் செவிகள் கேள்விப்பட்டன. அது உண்மையேதான். உன் செவிகள் உன்னை மோசம் செய்யவில்லை. தாங்கள் சிவன் கோயிலுக்கு போய் வந்ததின் அடையாளங்கள் தங்கள் திருமேனியில் இருப்பதாக என் கண்கள் காண்கிறது. உண்மைதானோ? அதுவும் உண்மையே. இந்த கலியுகத்தில் நாராயணனே தெய்வம் என்றும் ஆழ்வார்களின் பாசுரங்களே வேதம் என்றும் ஹரிநாம சங்கீர்த்தனமே மோட்சத்தை அடையும் மார்க்கம் என்றும் எனக்கு கற்பித்த குருதேவரே நீங்கள் அல்லவா? ஆமாம், அதனால் என்ன? குருதேவராகிய தாங்களே சொல்வது ஒன்றும் செய்வதும் ஒன்றுமாக இருந்தால் சீடனாகிய நான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? திருமலை, நான் சிவன் கோயிலுக்கு போய் தரிசனம் செய்தது பற்றி தானே சொல்கிறாய்? குருதேவரே, அங்கே எந்த கடவுளை தரிசனம் செய்தீர்கள்? சந்தேகம் என்ன ஆழ்வார்க்கடியான்? நாராயணமூர்த்தியைத்தான். ராமேஸ்வர கோயிலுக்குள் லிங்க வடிவம் வைத்திருப்பதாக வல்லவா கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் தானே இங்குள்ள வீரசைவ பட்டமார்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். பிள்ளாய், நீ திருநகரியில் திரு அவதாரம் செய்த நம் சடகோபரின் அடியார்க்கடியான் என்று நாமம் பூண்டிருப்பது சத்தியம்தானே? அதில் என்ன சந்தேகம் குருவே? நம்மாழ்வாரின் அருள்வாக்கை சற்று ஞாபகப்படுத்திக்கொள். நீ மறந்திருந்தால் நானே நினைவூட்டுகிறேன் என்று பல விஷயங்களை எடுத்துரைத்தார். சடகோபரின் அருள்வாக்கே வாக்கு. லிங்கத்தை வழிபடுவோரை சமணரோடும் சாகியரோடும் கொண்டு போய் தள்ளினார் பாருங்கள் என்றார் ஆழ்வார்க்கடியான். அப்பனே, உன் குதர்க்க புத்தி உன்னை விட்டு எப்போது நீங்குமோ தெரியவில்லை. நம் சடகோபர் மேலும் சொல்லியிருப்பதை கேள் என்று பின்வரும் வரிகளை கூறுகிறார் அனிருத்த பிரம்மராயர். நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் 2ஆய் சிவனாய் அயனாய் உள்ளவன் ஸ்ரீ நாராயணமூர்த்தியே என்று திருவாய் மலர்ந்திருக்கிறார். இன்னமும் கேள் திருமலை, கேட்டு உன் மனமாசையை துடைத்துக்கோள். முனியே நான் முகனே முன் கண்ணப்பா, என் பொல்லா கனிவாய் தாமரைக்கண் கருமாணிக்கமே, என் கல்வா தனியே ஆறுயிரே என் தலை மிசையாய் வந்திட்டு கேட்டாயா திருமலை? முன்கண்ணப்பா என்று நம் சடகோபர் கூவி அழைத்து தம் தலைமீது வரும்படி செய்திருக்கிறார். நீயோ சிவன் கோயிலுக்கு நான் போனது பற்றி யோசிக்கிறாய். குருதேவரே, மன்னிக்க வேண்டும். அபச்சாரத்தை செய்துவிட்டேன். நம்மாழ்வாரின் பாசுரங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ளாமலே வீண் சண்டைகளிலேயே நான் காலம் கழித்து விட்டேன். தங்களையும் சந்தேகப்பட்டு விட்டேன். இனி எனக்கு ஒரு வரம் கொடுத்து அருள வேண்டும் குருவே. என்ன வர வேண்டும் திருமலை? சொன்னால் கொடுப்பதை பற்றி யோசிப்பேன். திருக்குறுகூர் சென்று அங்கேயே தங்கிவிட ஆசைப்படுகிறேன்.
நம் சடகோபரின் 1000 பாடல்களையும் சேகரித்து கொண்டு பிறகு ஊர் ஊராக சென்று அந்த பாடல்களை கானம் செய்ய விரும்புகிறேன். இந்த ஆசை உனக்கு ஏன் வந்தது? வடவேங்கடத்திலிருந்து வரும் வழியில் வீரநாராயண பெருமாள் சந்நிதியில் ஆழ்வார் பாசுரங்கள் சிலவற்றை பாடினேன். அந்த சந்நிதியில் கைகரியம் செய்யும் ஈஸ்வரப்பட்டர் என்னும் பெரியவர் கேட்டு ஆனந்த கண்ணீர் விட்டார். ஈஸ்வரப்பட்டர் மகா பக்திமான், நல்லரும் பக்திமானும் கூட அல்லவா, அதனால தான் என்றார் அனிருத்தர். அவருடைய இளம் புதல்வன் ஒருவனும் அவன் அருகில் நின்று கொண்டிருந்தார். அந்த இளம் பாலகனின் பால்வடியும் முகம் ஆழ்வார் பாசுரத்தை கேட்டு பூரணச்சந்திரனை போல் பிரகாசித்தது குருவே. மற்ற பாடல்களும் தெரியுமா என்று அந்த சின்னஞ்சிறு பிள்ளை பால்மனம் மாறாத வாயினால் கேட்டான். தெரியாது என்று சொல்ல எனக்கு வெட்கமாக இருந்தது குருவே. ஆழ்வார்களின் தொண்டுக்கே ஏன் இந்த நாயனையே அர்ப்பணம் செய்துவிடக்கூடாது என்று அப்போதே தோன்றியது. இன்றைக்கு அந்த எண்ணம் உறுதிப்பட்டு விட்டது. திருமலை அவரவர்களும் என்னென்ன விதத்தை தர்மத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று கீதாச்சாரியர் அருள் புரிந்திருக்கிறார் அல்லவா? ஆம் குருவே. ஆழ்வார்களின் பாசுரங்களை சேகரிப்பதற்கும் பரப்புவதற்கும் மகான்கள் அவதரிப்பார்கள். அதுபோலவே ஆழ்வார்களுடைய பாடல்களில் உள்ள வேதசாரமான தத்துவங்களை நிரூபணம் செய்து வடமொழியின் மூலம் பரதகண்டமெங்கும் நிலைநாட்டக்கூடிய அவதாரமூர்த்திகளும் இந்நாட்டில் ஜனிப்பார்கள். நீயும் நானும் ராஜ்ய சேவையை நமது வேலையாகவே கொண்டவர்கள். சோழ சக்கரவர்த்தியின் சேவையில் உடல், பொருள், ஆவியை அர்ப்பணம் செய்வதாக நாம் சபதம் செய்திருப்பதை மறந்துட்டியோ? மறக்கவில்லை குருவே. ஆனால் அது உசிதமா என்ற சந்தேகம் தோன்றி என் உள்ளத்தை அரித்து வருகிறது. முக்கியமாக தங்களை பற்றி சில இடங்களில் பேசிக்கொள்வதை கேட்டால். என்ன பேசிக்கொள்கிறார்கள்? தங்களுக்கு சக்கரவர்த்தி 10 வேலி நிலம் மானியம் விட்டு அதை செப்பேட்டிலும் எழுதி கொடுத்திருப்பதால் தாங்கள் வைஷ்ணவ மார்க்கத்தை விட்டுவிட்டதாக சிலர் சொல்கிறார்கள். ஜாதி தர்மத்தை புறக்கணித்து கப்பல் பிரயாணம் செய்ததாகவும் கூறுகிறார்கள். அந்த பொறாமைக்காரர்கள் சொல்வதை நீ பொருட்படுத்த வேண்டாம். நம்முடைய ஜாதி கிணற்று தவளைகளாக இருக்க வேண்டும் என்றது அவர்கள் நினைக்கிறார்கள். சக்கரவர்த்தி எனக்கு 10 வேலி நிலம் மானியம் கொடுத்திருப்பது உண்மைதான். அதை செப்பேட்டிலும் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் அதற்கு 4 வருஷங்களுக்கு முன்பே சக்கரவர்த்திக்கு நான் மந்திரியானேன் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? ஆழ்வார்க்கடியான் மௌனமாக இருந்தான். சக்கரவர்த்திக்கும் எனக்கும் எப்போதும் நட்பு ஏற்பட்டது என்றாவது உனக்கு தெரியுமா? நாங்கள் இருவரும் இளம் வயதிலேயே ஒரே ஆசிரியரிடம் பாடம் கற்றோம். செந்தமிழும் வடமொழியும் பயின்றோம். கணிதம், வானசாஸ்திரம், தர்க்கம் எல்லாம் படித்தோம். அப்போதெல்லாம் சுந்தர சோழர் சிம்மாசனம் ஏறப்போகிறார் என்று யாரும் கனவிலும் எண்ணியதே இல்லை. அவராவது நானாவது அதை பற்றி சிந்தித்ததே கிடையாது. ராஜதித்தரும் கண்டராதித்தரும் காலமாகி அரிஞ்சய சோழர் பட்டத்துக்கு வருவார் என்று யார் நினைத்தது? அரிஞ்சயருக்கு அவ்வளவு விரைவில் துர்மரணம் சம்பவித்து சுந்தர சோழர் பட்டத்துக்கு வரும்படி இருக்கும் என்றுதான் யார் நினைத்தார்கள்? சுந்தர சோழர் சிம்மாசனம் ஏறிய போது அதனால் பல சிக்கல்கள் விளையும் என்று எதிர்பார்த்தார். உடனிருந்து நான் உதவுவதாக இருந்தால் பட்டத்தை ஒப்புக்கொள்வதாகவும் இல்லாவிட்டால் மறுத்து விடுவதாகவும் கூறினார். ராஜ்ய நிர்வாகத்தில் அவருக்கு உதவுவதாக அப்போது வாக்களித்தேன். அந்த வாக்குறுதியை இன்றளவும் நிறைவேற்றி வருகிறேன். இதெல்லாம் உனக்கு தெரியாதா திருமலை? எனக்கு தெரியும் குருதேவா. என் ஒருவனுக்கு மட்டும் தெரிந்து என்ன பயன்? ஜனங்களுக்கு தெரியாது தானே? நாட்டிலும் நகரத்திலும் வம்பு பேசுகிறவர்களுக்கும் தெரியாது தானே குருவே? வம்பு பேசுகிறவர்கள் பற்றி நீ சிறிதும் கவலைப்பட வேண்டாம். பரம்பரையான ஆச்சாரிய தொழிலை விட்டுவிட்டு நான் ராஜசேவையில் இறங்கியது பற்றி இதற்கு முன்னால் நானே சில சமயம் குழப்பமடைந்தது உண்டு. ஆனால் சென்ற 2 நாட்களாக அத்தகைய குழப்பம் எனக்கு சிறிதும் இல்லை திருமலை. நான் ராமேஸ்வர ஆலயத்தில் சுவாமி தரிசனத்துக்காக இங்கு வரவில்லை என்பதும் மாத்தோட்டம் போவதற்காகவே இங்கு வந்தேன் என்பதும் உனக்கு தெரியும் அல்லவா? அப்படித்தான் யூகித்தேன் குருதேவரே. நீ யூகித்தது சரியே. அன்றைக்கு சம்பந்தரும் சுந்தரமூர்த்தியும் பரவசமாக வர்ணித்தபடியேதான் இன்றைக்கும் பாலாவி நதிக்கரையில் மாத்தோட்டம் இருக்கிறது. வண்டு பண் செய்யும் மாமலர் பொழில் மஞ்சை நடனமிடும் தோட்டம், தொண்டர் நாடரும் துதி செய்ய அருள் செய் கேதீஸ்வர மதுதானே என்று சம்பந்தர் பாடியிருக்கிறாரே. அந்த மாத்தோட்டத்தை நேரில் பார்க்காமல் எழுதியிருக்க முடியுமா? இந்த ராமேஸ்வர தீவில் இருந்தபடியே மாத்தோட்டத்தை எட்டி பார்த்துவிட்டு எழுதியதாக சொல்கிறார்கள் கிணற்று தவளை பண்டிதர்கள் சிலர். அத்தகையோர் சொல்வதை நீ பொருட்படுத்த வேண்டாம். சுவாமி, மாத்தோட்டத்தின் இயற்கை வளங்களை கண்டு கழிப்பதற்காகவா தாங்கள் அந்த இடத்திலிருந்து இங்கு வந்தீர்கள்? இல்லை, உன்னை அங்கே அனுப்ப எண்ணியிருப்பதால் அதை பற்றியும் சொன்னேன். நான் சென்றது இளவரசர் அருள்மொழிவர்மனை பார்ப்பதற்காக. இளவரசரை பார்த்தீர்களா குருதேவரே என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான். அவனுடைய பேச்சில் இப்போதுதான் சிறிது ஆர்வமும் பரபரப்பும் துணித்தன. ஆஹா, உனக்கு கூட ஆவல் உண்டாகிவிட்டதல்லவா இளவரசரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு?
ஆம் திருமலை, இளவரசரை பார்த்தேன், பேசினேன். இலங்கையிலிருந்து வந்து கொண்டிருந்த அதிசயமான செய்திகள் எவ்வளவு தூரம் உண்மை என்பதை நேரில் தெரிந்து கொண்டேன். கேள் அப்பனே, இலங்கை அரசன் மகிந்தனிடம் ஒரு மாபெரும் சைனியம் இருந்தது. அந்த சைனியம் இப்போது இல்லவே இல்லை. அது என்ன ஆயிற்று தெரியுமா? சூரியனை கண்ட பனி போல் கரைந்து மறைந்து விட்டது. மகிந்தனுடைய சைன்யத்திலேயே பாண்டிய நாட்டிலிருந்து சேர நாட்டிலிருந்தும் சென்ற வீரர்கள் பலர் இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் நம் இளவரசர் படைத்தலைமை வகித்து வருகிறார் என்று அறிந்ததும் ஆயுதங்களை கீழே போட்டு விட்டார்கள். ஒருவரை போல் அனைவரும் நம்முடைய கட்சிக்கே வந்து சேர்ந்து விட்டார்கள். மகிந்தன் எப்படி போர் புரிவான்? போய்விட்டான். மலைகள் சூழ்ந்த ரோஹண நாட்டிற்கு சென்று ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஆக நமது சைனியம் போர் செய்வதற்கு அங்கு இப்போது எதிரிகளே இல்லை. அப்படியானால் குருதேவரே, இளவரசன் நம் சைனியத்துடன் திரும்பிட வேண்டியதுதானே? மேலும் அங்கு இருப்பானேன்? நம் வீரர்களுக்கு தானியம் அனுப்புவது பற்றி ரகங்களையெல்லாம் எதற்காக ரகளையெல்லாம்? எதிரிகள் இல்லை என்று சொல்லி திரும்பி வந்து விடலாம். ஆனால் இளவரசருக்கு அதில் இஷ்டமில்லை. எனக்கும் அதில் சம்மதம் இல்லை. இளவரசரும் சைனியமும் இப்பால் வந்ததும் மகிந்தன் மலைநாட்டிலிருந்து வெளிவருவான். மறுபடியும் பழையபடி போர் தொடங்குவான். அதில் என்ன பயன்? இலங்கை மன்னரும் மக்களும் ஒன்று நமக்கு சிநேகிதர்களாக வேண்டும், அல்லது புலிக்கொடியின் ஆட்சி அங்கே நிரந்தரமாக நிறுவுதல் வேண்டும். இந்த 2 வகை முயற்சியிலும் இளவரசர் ஈடுபட்டிருக்கிறார். நமது போர் வீரர்கள் இப்போது இலங்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? பழைய போர்களில் நாசமாகிவிட்டது. அங்கே பழமையான புத்த விராகங்கள், கோயில்கள், தாது கர்ப்ப கோபுரங்கள் எல்லாம் இடிந்து பாழாய் கிடக்கின்றன. இளவரசரின் கட்டளையின் பேரில் இப்போது நம் வீரர்கள் இடிந்த அக்கட்டிடங்களையெல்லாம் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அழகாய்தான் இருக்கிறது. சைவம் வைஷ்ணவன் 2ஐயும் கைவிட்டு இளவரசர் சாக்கிய மதத்திலேயே ஒருவேளை சேர்ந்து விடுவாரோ என்னமோ. அதையும் தாங்கள் ஆமோதிப்பீர்களோ? நானும் நீயும் ஆமோதித்தாலும் ஒன்றுதான், ஆமோதிக்காவிட்டாலும் ஒன்றுதான். நம்மை போன்றவர்கள் நம்முடைய மதமே பெரிது என்று சண்டையிட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு நாட்டை ஆளும் அரசர் தம்முடைய பிரஜைகள் அனுசரிக்கும் சமயங்கள் எல்லாவற்றையும் ஆதரித்து பராமரிக்க வேண்டும் தானே? இந்த உண்மையை யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் இளவரசர் தாமே உணர்ந்திருக்கிறார். சந்தர்ப்பம் கிடைத்ததும் காரியத்திலும் செய்து காட்டுகிறார். திருமலை, இதை கேள். நம் இளவரசர் அருள்மொழிவர்மருடைய கரங்களில் சங்கு சக்கர ரேகை இருப்பதாக சொல்ல கேட்டிருக்கிறேன். நீயும் கேட்டிருப்பாய். ஆனால் அவருடைய கரங்களை நீட்டச் சொல்லி நான் பார்த்ததில்லை. அவர் கையில் சங்கு சக்கர ரேகை இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, ஒன்று நிச்சயமாக சொல்கிறேன். இந்த பூமண்டலத்தை ஏக சக்கரபதியாக ஆளத்தகுந்தவர் ஒருவர் உண்டு என்றால் அவர் இளவரசர் அருள்மொழிவர்மர் தான். பிறவிலேயே அத்தகைய தெய்வ கலாச்சத்துடன் சிலர் பிறக்கிறார்கள். சற்று முன் சில வர்த்தக தலைவர்களுக்கு கைகோளப்படை சேனாதிபதிகளும் வந்து பேசி கொண்டிருந்தார்களே, அதுவும் காதில் விழுந்ததா? இளவரசருக்கு என்றால் நம் வர்த்தகர்களும் காசிலேயே கருந்துள்ளவர்கள் எவ்வளவு தாராளமாய் விடுகிறார்கள் பார்த்தாயா? சில நாளைக்கு முன்னால் பொதிகமலை சிகரத்தில் ஒரு தவயோகியை பார்த்தேன். அவர் ஞானக்கண் படைத்த மகான். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். இப்போது தென்னாடு மேம்பாடு அடையும் காலம் வந்திருக்கிறது. வெகு காலமாக இப்புண்ணிய பாரத பூமியில் பெரிய பெரிய சக்கரவர்த்திகளும் வீராதி வீரர்களும் ஞான பெருஞ்செல்வர்களும் மகா கவிஞர்களும் வடநாட்டிலே அவதரித்து வந்தார்கள். ஆனால் வடநாட்டை சீக்கிரம் கிரகணம் பிடிக்கப் போகிறது. இமயமலைக்கு அப்பாலிருந்து ஒரு மகா முரட்டு சாதியார் வந்து வடநாட்டை சின்ன பின்னம் செய்வார்கள். கோயில்களையும் விக்கிரகங்களையும் உடைத்து போடுவார்கள். தர்மம் பேராபத்துக்குள்ளாகும். அப்போது நமது தர்மம், தேவசாஸ்திரம், கோயில் வழிபாடு ஆகியவற்றையெல்லாம் தென்னாடுதான் காப்பாற்றி தரப்போகிறது. வீராதி வீரர்களான சக்கரவர்த்தி தென்னாட்டில் தோன்றி 4 திசைகளிலும் ஆட்சி செலுத்துவார்கள். மகா ஞானிகளும் பண்டிதமார்களும் பக்தி சீராமணிகளும் இத்தென்னாட்டில் அவதரிப்பார்கள் என்று இவ்விதம் அந்த பொதிகைமலை சிவயோகி அருளினார். அந்த யோகியின் தீர்க்க தரிசனம் உண்மையாகும் என்ற நம்பிக்கை எனக்கு இப்போது பிறந்திருக்கிறது திருமலை. சுவாமி, தாங்கள் ஏதேதோ ஆகாச கோட்டைகள் கட்டி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அங்கே ராஜ்யத்தின் அஸ்திவாரத்தையே தகர்த்தெறிய பார்க்கிறார்கள் குருதேவரே. நான் பார்த்ததையெல்லாம் தாங்கள் பார்த்து, நான் கேட்டதையெல்லாம் தாங்களும் கேட்டிருந்தால் இவ்வளவு குதூகலமாக இருக்க மாட்டீர்கள். இந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கு ஏற்பட்ட போகும் அபாயத்தை நினைத்து கதிகலங்கி விடுவீர்கள். திருமலை, ஆம், நான் மறந்துவிட்டேன். அதிக உற்சாகம் என் அறிவை மூட்டிவிட்டது. நீ உன் பிரயாணத்தில் தெரிந்து வந்த செய்திகளை இன்னும் நான் கேட்கவே இல்லையே. சொல், கேட்கிறேன். எவ்வளவு பயங்கரமான செய்திகளாக இருந்தாலும் தயங்காமல் சொல். சுவாமி, இங்கேயே சொல்லும்படி கேட்கிறீர்கள். நான் கொண்டு வந்த செய்திகளை வாயு பகவான் கேட்டால் நடுங்குவார். சமுத்திரராஜன் கேட்டால் ஸ்தம்பித்து நிற்பார். பட்சிகள் கேட்டால் பறக்கும் சக்தியை இழந்து சுருண்டுவிடும். ஆகாசவாணியும் பூமாதேவியும் கூட அலறிடுவார்கள். அப்படிப்பட்ட செய்திகளை இங்கே பகிரங்கமாக சொல்லும்படியா பணிக்கிறீர்கள் என்றார் ஆழ்வார்க்கடியான். அப்படியானால் வா,
காற்றும் கனலும் புகாத பாதாள குகை ஒன்று இந்த தீவில் இருக்கிறது, அங்கே வந்து விவரமாக சொல்லென்றார் அனிருத்த பிரம்மராயர்.